ബക്കറ്റിൽ കൊണ്ടുവന്നോ? എന്താ കൗണ്ടിങ്ങോ? ഒരെണ്ണം മതിയോ ഒരാൾക്ക്? സൂപ്പർ, നല്ല ഒരുവ്. ഉറക്കം വന്നിട്ടാണോ കണ്ട? இப்போ தான் வந்துட்டு எங்கள் நாத்தனார் வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒரு இளநீர்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனாங்க. பின்னாடி எங்கள் மாமியார் வந்துட்டு இந்த தென்னங்க இருக்கு இல்லைங்களா, எங்கள் 3வது மாமியார் வீட்டில் இன்றைக்கி தென்னை மரத்தை வெட்டுறாங்க. அதுலேருந்து இது எடுத்திருக்காங்க. இளநீர் இதெல்லாம் கிடச்சிருக்கு. இது தென்னங்கன்று தானே, தென்னங்கன்று குருத்து தானே சொல்லுவாங்க. தென்னங்குருத்து. இதுதான் டேஸ்டா? செம்ம டேஸ்ட். இல்லை இல்லை, லெமன் பீரியஸ்ல இருக்க. கொண்டு போயிருக்காங்களா? அது என்னென்னா, எங்கள் 3வது மாமியார் வீட்டில் தென்னை மரம் இருக்கு இல்லைங்களா, அதனோட வேர் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகுது சொல்லிட்டு இன்றைக்கி வெட்டிட்டாங்க. ஆள் வர வச்சு இளநீர், இந்த தென்னங்குருத்து அது எல்லாமே எடுத்துட்டாங்க. அதுதான் எல்லார் வீட்டுக்குமே ஷேரிங் வந்திருக்கு. இது இங்கே ஷேரிங் வந்திருக்கு. ஆனால் நல்லா இருக்குது. இது ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றேன் நான். எனக்கு ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் கழித்து இது சாப்பிட்றேன். வெளியில் போகிறது இல்லைங்களா, வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதான் ரொம்ப வருஷம் கழிச்சும் இதை நான் பார்த்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. சித்தியோட பேர் இவர் தான், கண்ணா. கூப்பிட்றது கண்ணா, ஆனால் பேர் வந்துட்டு அர்ஜுன். எங்கள் மேமாவுடைய ஒரிஜினல் பேரன் இவர் தான், பார்த்துக்கோங்க. மதிய டைமு எப்படி வீடு கலகலப்பாக இருக்கு பாருங்க இன்றைக்கி. ஏன்னா ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நல்லா கலகலப்பாக இருக்கும். சாயங்காலம் நேரம் என் மச்சனை போயிட்டு மாவு வாங்கிட்டு வந்தாங்க. காலையில் தோசைக்கு இங்கே கூட ஏருக்கு மாவு பாக்கெட் வாங்குறதெல்லாம் 6.20. இங்கே பாருங்கள். இது மேம் இது 6 கொடுத்து இது வந்துட்டு இன்னொருத்தவங்க வீட்டிலேருந்து வந்திருக்கு. எங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தருக்கு பங்கு போட்டிருக்காங்க, அங்கே ஒருத்தருக்கு இதா இருக்குது மேமா 2 உண்டு. இது இது சந்தை. இது எங்கள் சித்தியோட மருமகளுக்கு. இன்றைக்கி தான் பந்தல்லாம் அவுத்தாங்க. ஒரு வரகடிச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது. பந்தல்லாம் இருக்கும்போது வெளிச்சமே இல்லை. இப்போ ஒருத்தருக்கு பரவாயில்ல, வெளிச்சம் இருக்குது. ஆனால் இந்த பொம்மையை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டேஸ்ட்டுன்னு தான் தெரியல. கொடுத்த வரைக்கும் நன்றி தான். பட் இருந்தாலும் இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. கண்ணெல்லாம் பாருங்களா. எங்கள் சித்தியை பார்த்து பயப்படுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு பொம்மையை யாராவது சரி அந்த நாய்க்குட்டியோட பேர் சிரி அப்படின்னு எங்கள் மச்சனை வச்சிருக்காப்புல. நாங்கள் எல்லாருமே சிரி சிரின்னு தான் கூப்பிடுறோம். சிரியை கூட்டிகிட்டு எங்கள் மாமியார் போயிட்டாங்க. വെള്ളം കുടിക്കാൻ കൊടുക്കാറില്ല അവന്. അത് പറഞ്ഞിട്ടോ കൊടുക്കുമല്ലോ. അത് പൈസ சாயங்கால நேரம் பாருங்க எப்படி கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு അങ്ങനെ ആരോ കൊണ്ടായിട്ട് തിരിച്ചു കൊടുത്തു.
என்னோட மச்சனை வந்துட்டு பக்கோடா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கத்தி பக்கோடா, அது போண்டா மாதிரி தான் இருக்கும், அது பக்கோடா தான். அதை தான் எங்கள் மேமா கொண்டு போய் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பெரிய டிஸ்கஷனே நடந்துச்சு. அது என்னென்னா, நைட்டு டின்னருக்கு வந்துட்டு ஃபுட்டு வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஃபைனல் முடிவு எடுத்திருக்கோம். அவ்வளோதான். இவங்க 2 பேரும் பிரியாணி வாங்க கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி நைட் பிரியாணி எல்லா வீட்டுக்குமே. ஹஸ்பண்ட் வந்துட்டு பையன் பார்த்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு போகிறாங்க. மச்சன் ஆல்ரெடி முன்னாடியே போயிட்டாங்க. 3வது மாமியார் வீட்டில் மோட்ரு போட்டிருக்காங்க, அதுதான் அந்த சவுண்டு. இந்த முருங்கைக்காலாம் இப்போ காமிச்சா இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக எங்கள் சித்தி வந்து என் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிச்சிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால சாதம் மட்டும் வடிச்சிட்டு ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு, ரசம் வைக்கிறியாமான்னு சொன்னாங்க. அப்போ ஓகே, நல்ல வெயிலாக இருக்குது, சரி ரசம் வேண்டாம், லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம், எல்லோரும் சாப்பிடுவாங்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு ஒன்றுமே இல்லை கிச்சனில். காலையில் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் சாப்பிட்டோமா, மதியம் வந்துட்டு லெமன் ரைஸுங்களா காலி. இது எங்கள் 3வது மாமியார் வீட்டிலேருந்து வந்த சிக்கன் கறி, அது அப்படியே இருக்குது. நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் லெமன் ரைஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் சித்தி வீட்டிலேருந்து வருது, அப்படியே மூடி வச்சுட்டாங்க. சுக்குதே பொழுது போகுது, எப்படி இருக்குது பாருங்கள். பாத்திரத்தில் போட்டலாமா? அது பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஒரு டேஸால. ஹாட் பாக்ஸா? இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்துட்டு நாங்கள் வெளியில் ஆர்டர் போட்டுட்டோம். எல்லா ஃபேமிலிக்குமே, 5 ஃபேமிலிக்குமே. சும்மா ஃபேமிலி கெட் டுகெதர். ஆமாம், இங்கே ஒன்று தான் இருக்குது. இதுதான் இங்கே பிரியாணி, நெய்ச்சோறு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து நிறைய பேர் வீட்டில் ஆம்பளைங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடுன்னு வேலைக்கு போயிடுவாங்க. வெறும் லேடிஸ் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வெளியில் போயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதுங்களா. ஒரு பொருள் பால் பாக்கெட் வாங்கணுன்னு கூட யார்கிட்டையாவது கொடுத்து தான் அனுப்புவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வெளியூர் வெளிநாட்டில் போனவங்களாம் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா வீடு வந்து இப்படி தான் திருவிழா மாதிரி இருக்கும், கலகலப்பாக இருக்கும். ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா அது எல்லார் வீட்டுக்குமே ஷேர் ஆகும். இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாலாக இருக்கட்டும், நமக்கு ஒன்று தேவைன்னா கூட யாராவது கடைக்கு போனாங்கன்னா அதை பார்த்து உடனே அனுப்பி விடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லார் வீட்லையுமே லேடிஸ் தான் இருப்பாங்க, ஜென்ட்ஸ் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. அதனால தான் இப்போ நம்ம வீடு இப்போ திருவிழா மாதிரி இருக்குது, கலகலப்பாக இருக்குது. எல்லா வீட்டுக்குமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அம்மாவும் பையனும். சாப்பாடாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் வடை அது கமெண்ட் பார்க்குறேன் நான். அந்த வடைக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது, சொல்லுறேன் கேளுங்க. ஏன்னா இப்போ நம்ம இங்கே வாங்கி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது தாங்க அவங்களுக்கு வடை. இதோடு நம்ம எப்போ ரிட்டர்ன் வரோமோ அப்போ தான். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு என் ஃபேமிலியில் யாருமே உளுந்து வடை செய்ய தெரியல, இங்கே யார் வீட்லேயும் செஞ்சதும் இல்லை. இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாலாம் பெருசாக எதுவும் செய்கிறது இல்லைங்க. என்னைக்காவது அவங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த குழி பணியாரம் செய்வாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் செய்வாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ம வரும்போது ஷாப்லேருந்து வாங்கி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் அவங்க சாப்பிட்ற வடையே. அதான் ஆளுங்க வரும்போது மட்டும்தான் அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. மற்றபடி வந்துட்டு நாங்கள் இருக்கும்போது தாண்டி நாங்கள் இல்லாத போதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. மற்ற டைமில் சித்திக்கு கால் பண்ணணும்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே கொடுத்தாங்க இங்கே கொடுத்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது யார் வீட்டுக்கு, அது யார் வீட்டுக்கு? இது அம்மைக்கு, அச்சம்மைக்கு പൊറോട്ടയും മറ്റു വീറ്റ് പൊറോട്ടയും அவ சாப்பாடு கொடுக்குறா பாப்பாக்கு. அடுத்த வீட்டுக்கு இப்போ பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்து வைக்கிறாங்க. 5 வீடு இல்லைங்களா.
இதுதான் ஸ்பெஷல். அது மஷ்ரூம் சாலட், கீ ரைஸ், சிக்கன் போட்டேன். எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு இது. எங்கள் மாமியார் சாப்பிட மாட்டாங்க, நாத்தனாருக்கு மட்டும்தான், அதனால் கொஞ்சமாக கொடுத்துருக்கோம். அங்கே ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேணா மாமியார் கொஞ்சமாக எடுப்பாங்கன்னு தான் கொஞ்சம் மஷ்ரூமும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. எங்கள் மாமியாருக்கெல்லாம் சப்பாத்தி தான். இல்ல ஒன்னு நான்வெஜ் ஒன்னு வெஜ் செப்பரேட் ஆயிட்டு வாங்கிட்டு அப்போ அவ மறந்து പൂച്ച വരെ കൊണ്ടേക്കോളും ഞാനും അച്ഛൻ. അച്ഛാ വാങ്ങിച്ചോണ്ട് വരാം.